ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், வெல்கம் டு தமிழ் பெல் யூடியூப் சேனல். நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியாக பாருங்கள். இன்றைக்கி நம்ம வீடியோவில் டிஎன்பிஎல் டிஎன்பிஎலோட 11வது மேட்ச் யாருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா லைக்கா கோவை கிங்ஸ்க்கும் நெல்லை ராயல் கிங்ஸ் இந்த ரெண்டு டீமுக்குமான ஒரு ஃபுல் ப்ரிவியூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த பர்டிகுலர் ப்ரிவியூ வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராமில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. லாஸ்ட் ஆஃப் அன் ஹவரில் ஸ்மால் லீக்ஸ்க்கான டீமும் மெகா கான்டெஸ்ட்டுக்கான டெமோ டீம்ஸும் அதில் கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் எல்லோரும் டெலகிராமில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதே போல் நீங்கள் இன்னும் XL11 ஆப்பில் வந்து ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்வைட் கோடு வந்து தமிழ் அண்ட் ஸ்மால் லீக்ஸ்க்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு ஆப். இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ணக்கூடிய டெபாசிட்க்கு 100% ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் வந்து அவங்க கொடுத்துட்றாங்க. அது இல்லாமல் நீங்கள் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு டெபாசிட்க்கு 100% கேஷ் போனஸும் கொடுத்துட்றாங்க. தென் லோயஸ்ட் என்ட்ரி ஃபீஸும் இருக்குது. தென் லெஸ் காம்படிஷன். ஸோ புதுசாக வரக்கூடிய ஆப் அப்படிங்கிறதுனால காம்படிஷன் வைஸும் பார்த்திங்கன்னா அதில் ரொம்ப கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரெஃபர் பண்ணுற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் விளையாடுறதுலேருந்து உங்களுக்கு 10% வரைக்கும் கமிஷன்ஸும் கிடைக்கும். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். புது ஆப் அப்படிங்கிறதுனால காம்படிஷன் வைஸ் பார்க்குறப்ப கொஞ்சம் கம்மியாக தாங்க இதில் இருக்கும். அது மட்டும் கிடையாது. இந்த டிஎன்பிஎலுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. 7th ஜூலைலேருந்து 4th ஆகஸ்ட் வரைக்கும். அதில் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் மணி எல்லாமே கால்குலேட் பண்ணி அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ரேங்க் வந்திங்க அப்படின்னா ராயல் என்ஃபீல்டில் வந்து 100-350 கொடுக்குறாங்க. தென் அடுத்தது செகண்ட் வரவங்களுக்கு ஹோண்டா ஆக்டிவா 60 கொடுக்குறாங்க. ஸோ சாம்சங் S23 அல்ட்ரா. ஸோ இது மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 30 ப்ரைஸ் வரைக்கும் அவங்க கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்காக நீங்கள் தனியாக போய் எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போகிறதில்ல. அதில் ஏதாவது ஒரு ப்ரைஸ் வந்தாலும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஆடட் போனஸ் மாதிரி தான். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இன்வைட் கோடு வந்து தமிழன். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேட்சை பொறுத்த வரைக்கும் 13 ஜூலை இரவு 7:15 நடக்குதுங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் SNR காலேஜ் கிரிக்கெட் கிரவுண்ட் கோயம்புத்தூரில் இந்த மேட்ச் நடக்குது. ஸோ கோயம்புத்தூர் அந்த SNR காலேஜோட பிச் ரிப்போர்ட்னு சொல்லி பார்த்தோம்னா இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ட்ராக் தாங்க. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொன்ன மாதிரி தான். ஸோ முதல் ஒரு 4-5 மேட்ச் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹை ஸ்கோரிங் வேணுவாக தான் இருப்பதற்கு பேட்டிங்க்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு மேட்சாக தான் இருக்க போகுது. இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸ் எல்லாமே ரொம்ப ஸ்மால் டைமென்ஷன்ஸ் கொண்டது. ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 155லேருந்து ஒரு 160 அப்படிங்கிறது 65 வரைக்குமே வந்து ஒரு ஆவரேஜ்னு ஸ்கோராக வந்து பதிவாகுது. டைமென்ஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்மால் டைமென்ஷன்ஸ் கொண்டதுனால சேஸ் பண்ணுற டீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபேவரபுளாக இருக்காங்க. அது இல்லாமல் அங்கே கொஞ்சம் செகண்ட் இன்னிங்ஸில் அது இந்த ஏழேகால் மேட்ச்சில் வந்து செகண்ட் இன்னிங்ஸில் கண்டிப்பாக கொஞ்சம் டியூ ஃபேக்டர் இருப்பதற்கு சான்சஸ் இருக்கும். ஸோ கோயம்புத்தூர் மோஸ்ட்லி கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சில் கிளைமேட்டாக தாங்க இருக்கும் அங்கே. ஸோ பாலை கிரிப் பண்ணி பால் நல்லா ஈரமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பாலை கிரிப் பண்ணி பவுல் பண்ணுறதுக்கு கஷ்டப்படுவாங்க செகண்ட் இன்னிங்ஸில் ஸ்பின்னர்ஸை பொறுத்த வரைக்கும். வெனு ரெக்கார்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு 14 மேட்ச் இங்கே நடந்திருக்கு. ஸோ அதில் சேஸ் பண்ண டீம் தான் வந்து 9 மேட்சை வந்து இங்கே வின் பண்ணியிருக்காங்க. ஸோ சேஸிங்க்கு ப்ரிப்பரபுளான ஒரு கிரவுண்டு இந்த கிரவுண்ட். ஹெட்வெட்டை பொறுத்த வரைக்கும் 5 மேட்ச் ப்ளே பண்ணியிருக்காங்க. அதில் 4 மேட்ச் வந்து லைக்காக தாங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான் நெல்லை ராயல் கிங்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காங்க ஹெட்வெட்டை பொறுத்த வரைக்கும். நெல்லை ராயல் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் அருண் கார்த்திக் அண்ட் மோகித் அரிகன் 2 பேர் வந்து இன்னிங்ஸை ஓப்பன் பண்ண போகிறாங்க. அடுத்ததான் அஜிதேஷ், ராஜகோபால், தென் அடுத்ததான் வந்து ஈஸ்வரன், தென் அடுத்ததான் சூரிய பிரகாஷ். அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா NS ஹரிஸை கொண்டு வருவாங்க. NS ஹரிஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பிஞ்சு கிட்டுற மாதிரி எப்போ வேணாலும் டாப் ஆர்டரில் ப்ரொமோட் பண்ணி ஒரு கம்மி பாலுக்கு வந்து ஒரு ரன்ஸ் ஆடு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹார்ட் ஹிட்டிங் எபிலிட்டி வெளிப்படுத்துங்கிற மாதிரி கொஞ்சம் டாப் ஆர்டருக்கு அப்பப்போ ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ ராஜகோபாலுக்கு அடுத்ததாக ஈஸ்வரன், அடுத்ததாக சூரிய பிரகாஷ், அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹரிஸ் அண்ட் அருண்குமார் இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் தான் வரும். அவர் எப்போ வேணாலும் கொஞ்சம் ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ டாப் ஆர்டருக்கு அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் சொல்லவர். அடுத்ததாக சோனி யாதவ், சிலம்பரசன், மோகன் பிரசாத், செரியன். ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா நெல்லை ராயல் கிங்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. அடுத்ததான் லைக்கா கோவை கிங்ஸை பொறுத்த வரைக்கும் சாய் சுதர்சன் வந்து பார்த்தோம்னா மேபி இந்த மேட்ச் ப்ளே பண்ண வாய்ப்புகள் ஸ்லைட்டி இருக்குது. ஏன்னா இந்தியா ஸ்குவாடில் அவர் இல்லை. அவரை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு அனுப்பிட்டாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸஸ் வந்துகிட்டு இருக்குது. அப்படி வந்துட்டாருன்னா அதுக்கப்புறம் அவர் டேரெக்டாக வந்து லைக்கா கோவை டீம்ஸ் கூட தான் வந்து ஜாயின் பண்ணுவார். பட் அஃபீஷியலாக எந்த நியூஸஸும் இது வரைக்கும் வரல. இன்றைக்கி இதுக்கு மதியம் நடந்த மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா மதியம் நடக்க போகிற மேட்ச்சில் சாய் கிஷோர் வந்து அவர் ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் வந்திருக்கு. ஸோ அதே மாதிரி இவரும் ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ் வந்துட்டு இருக்கு. பட் அஃபீஷியலாக எந்த நியூஸஸும் வரல. அப்படி சப்போஸ் அவர் சாய் சுதர்சன் வந்தார் அப்படின்னா சுஜய்க்கு பதிலாக அவர் வந்து இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுவார் சுரேஷ்குமார் கூட. அப்படி சப்போஸ் அவர் இல்லைன்னா சுஜயே இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணிடுவார் சூரியகுமார் கூட. அடுத்ததாக பி சச்சின், ஷாருக் கான், முகிலேஷ், அட்டிக்யூர் ரஹ்மான், ராம் அரவிந்த், முகமது, மணிமாறன் சித்தார்த், ஜே சுப்பிரமணியன், யோதேஸ்வரன், தென் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா தாமரை கண்ணன். ஸோ இது வந்து லைக்கா கோவை கிங்ஸோட ஒரு பாசிபிளான பிளேயிங் 11. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம எந்த மாதிரி ஆப்ஷன் பிளேயர்ஸை சூஸ் பண்ணலாம், யாருக்கு டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஆப்ஷன்ஸ் வைஸ் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ ஆப்ஷன்ஸ் வைஸ் பார்க்குறப்போ லைக்காவை பொறுத்த வரைக்கும் சுரேஷ்குமார்,
தென் ஷாருக் கான், தென் யூ முகிலேஷ். ஸோ இந்த 3 பேரும் டாப் 4 பேர்த்தில் ஒரு டபுள் ஆப்ஷன்ஸில் வந்து இருக்காங்க. யூ முகிலேஷை பொறுத்த வரைக்கும் எல்லா மேட்சும் அவர் ஓவர் கொடுப்பாங்களான்னு ஒரு கொஸ்டின் மார்க். பட் மினிமம் 1 ஓவர் மேக்ஸிமம் 2 ஓவர் வரைக்கும் போல் பண்ணுறதுக்கான ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் உள்ள ஒரு பிளேயர். அது மட்டும் கிடையாது, இவரோட ஃபீல்டிங் பொசிஷன் எல்லாமே லாங்கில் தான் இருக்கும். இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸில் இருக்கும், லாங் அண்ட் லாங் ஆஃபில் இருக்கும். மினிமம் ஒரு கேட்ச் வரைக்கும் பிடிச்சிருவார். தென் போத் இன்னிங்ஸ்லுமே பேட்டிங்கில் வந்தாலும் வந்து ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் அடிக்கக்கூடிய ஒரு நல்ல எபிலிட்டியான ஒரு பிளேயர் யூ முகிலேஷ். தென் ஷாருக் கான் அவரோட மினிமம் 3 ஓவரையும் மேக்ஸிமம் 4 ஓவருமே வந்து அவர் கம்ப்ளீட் பண்ணிடுறாரு. தென் பேட்டிங்கில் ஆஸ் யூசுவல் நம்ம ஷாருக் கானை பற்றி தெரியும், மினிமம் வந்து குயிக் ஃபயராக ஒரு 25% வரைக்கும் அடிச்சிருவார். பவுலும் வந்து பண்ணுறதுனால மினிமம் 3 ஓவர் மேக்ஸிமம் 4 ஓவர் அப்படிங்கிறது பண்ணுறதுனால மினிமம் ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பர்டிகுலராக செகண்டாக பவுல் பண்ணுறப்போ அந்த கடைசி கட்ட ஓவர்கள் எல்லாத்துலையுமே அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துவாருங்க. குறிப்பாக இந்த 19வது ஓவர் 20வது ஓவர்லாம் அவர் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அவரே எடுத்து போடுவார். ஸோ அந்த மாதிரியான ஒரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் உள்ள ஒரு குவாலிட்டியான ஒரு பிளேயர். போத் இன்னிங்ஸ்லுமே அவர் வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட் ட்ரை ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் ஆயிடுறாரு. தென் சுரேஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் பண்ணுறாருங்க. ஸோ விக்கெட் கீப்பர் பண்ணுறதுனால கேட்ச் அண்ட் ஸ்டம்பிட் ரன் அவுட்லேயே ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ஸ் வந்து வந்துடும். ஆப்போசிட் டீமை பொறுத்த வரைக்கும் ஈஸ்வரன் தான் வந்து விக்கெட் கீப்பர் பண்ணுறாரு. ஈஸ்வரனோட டவுன் மிடில் ஆர்டர், லோயர் மிடில் ஆர்டரில் வராரு. அது மட்டும் இல்லாமல் டாப் ஆர்டரில் இருக்கக்கூடிய அருண் கார்த்திகா இருக்கட்டும், அஜிதேஷா இருக்கட்டும், ஸோ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷனில் இருக்காங்க. பட் ஆனால் அவங்க விக்கெட் கீப்பர் பண்ணலை. சுரேஷ்குமார் மட்டும்தான் வந்து டாப் ஆர்டர்லேயே வராரு. தென் விக்கெட் கீப்பரும் பண்ணுறாரு. அவர் விளையாண்ட 2 மேட்சுமே அவர் வந்து ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் இல்லை. ஸோ நல்ல குவாலிட்டியான பிளேயர் தான். பட் இயர்லியராக அவுட் ஆகிட்டார். பட் பவர் பிளேவை அழகாக பயன்படுத்தி சூப்பராக ஆடக்கூடிய ஒரு பிளேயர். இந்த மேட்ச் ஒரு பிக் டிஃப்ரென்ஷியல் பிக்காக சுரேஷ்குமார் இருப்பார். ஃபேண்டஸ் டீமில் வருவதற்கான வாய்ப்பும் வந்து அவருக்கு மோஸ்ட் ப்ராபபிளி இருக்க போகுது. மீதி இருக்கக்கூடிய ஆப்ஷனாக இருந்தால் சச்சினாக இருக்கட்டும், தென் சுஜயா இருக்கட்டும், தென் அட்டிகுர் ரஹ்மான், இந்த 3 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டாப் ஆர்டர் இருக்கக்கூடிய இந்த டாப் 3 வந்து இந்த 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஆப்ஷன்ஸ் எதுவுமே இல்லாதவங்க. அஸ் அ பிளேயராக பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 35 ரன்னாவது அடிக்கணும். மினிமம் 30 ரன்னாவது அடிக்கணும். அப்படி அடித்தால் மட்டும்தான் அவங்க அந்த ஃபேண்டசி டீமுக்குள்ளே வர முடியும். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா சுஜய்கிட்ட வந்து நம்ம ஒரு 20லேருந்து ஒரு 25 ரன்ஸ்குள்ளே அடிப்பதற்கான சான்சஸ் தான் மோஸ்ட் ப்ராபபிளி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆப்போசிட் சைடில் செரியன், தென் அடுத்தது பார்த்தீங்கன்னா சோனி யாதவ். ஸோ அவங்களோட அந்த குவாலிட்டியான பவுலிங்கில் மேபி சுஜய் ஏர்லியராக அவுட் ஆகிறதுக்கு கூட பாசிபிலிட்டிஸ் இருக்கும். என்னோட பாயிண்ட் ஆஃப் ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான ஒரு வாய்ப்பு தான் அவருக்கு. சச்சினை பொறுத்த வரைக்கும் ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சச்சினுக்கு அகேன்ஸ்டாக பவுல் பண்ணுறதுக்கு ஒரு ஆஃப் பிரேக் பவுலர் அப்படிங்கிற மாதிரி யாரும் பெருசாக இல்லாதது அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஸ்லைட்லி ப்ளஸ்ஸாக தெரியுது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்சே வந்து பார்த்தீங்கன்னா பாலுக்கு பால் தான் அவர் ரன்ஸ் ஆடினார். ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட் பெருசாக போகாதது அவருக்கு இருக்கக்கூடிய மைனஸாக வந்து தெரியுது. ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா பண்ணியிருந்தார். செகண்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20+ தான் சம்திங் தான் அடிச்சிருந்தார். பட் வேறு எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் இல்லை. ஸோ அவர் வந்து நம்ம ஒரு 50-50 ஆப்ஷனுக்கு வந்து நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். தென் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா அட்டிகுர் ரஹ்மான். ஸோ அட்டிகுர் ரஹ்மானை பொறுத்த வரைக்கும் கடைசி 4 ஓவர் 5 ஓவர் தான். அட்டிகுர் ரஹ்மான் இருக்கட்டும், ராம் அரவிந்த், முகமது, ஸோ இவங்க எல்லாருமே ஸ்லாக் ஓவர்ஸில் வந்து ஒரு ஹார்ட் ஹிட்டிங் ஆடி ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் அடிப்பதற்கான வாய்ப்புகள் தான் மோஸ்ட் ப்ராபபிள் இருக்கும். இப்போ டாப்பில் இருக்கக்கூடிய 5 பேர்த்தில் சுரேஷ்குமார், ஷாருக் கான், முகிலேஷ் இந்த 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் ஆப்ஷன்ஸ் இருக்கிறதுனால அவங்க 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்காக தெரியுறாங்க. ஸோ பவுலிங் யூனிட்டில் முகமது, மணிமாறன் சித்தார்த், சுப்பிரமணியன், தென் யோகேஸ்வரன், தாமரை கண்ணன், இந்த 5 ப்ராப்பர் மெயின் பவுலர்ஸ். தென் 6th பவுலிங் ஆப்ஷன் இருக்கா ஷாருக் கான், தென் முகிலேஷ் இப்படி இருக்காங்க. இதில் ஷாருக் கான் தான் பிரைமரி பவுலர் மாதிரி அவரோட பவுலர் 4 ஓவருமே மோஸ்ட்டாகவே பவுல் பண்ணிடுறாரு. தென் மணிமாறன் சித்தார்த் அவரோட 4 ஓவருமே பவுல் பண்ணிடுறாரு. தென் தாமரை கண்ணன் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா 3 ஓவரும் மேக்ஸிமம் 4 ஓவரும். தென் முகமதும் அதே மாதிரி மினிமம் 3 ஓவர் மேக்ஸிமம் 4 ஓவர் பவுல் பண்ணிடுறாரு. யோகேஸ்வரன், சுப்பிரமணியன் லாஸ்ட் மேட்ச் 4 ஓவர் பவுல் பண்ணார். பட் மோஸ்ட் ப்ராபபிளி அவருக்கு மினிமம் 2 ஓவரும் மேக்ஸிமம் 3 ஓவர் வரைக்கும் கொடுப்பதற்கான பாசிபிலிட்டிஸ் தாங்க இருக்கும் இந்த பர்டிகுலர் மேட்ச்சில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்சியில் முதல் 6 ஓவர் கொஞ்சம் ஃபாஸ்ட் பவுலருக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதுனால தாமரை கண்ணன் அண்டு முகமது 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா முதல் 6 ஓவரில் ரொம்ப குரூஷியலாக இருப்பாங்க. பவர் பிளேவை பொறுத்த வரைக்கும் முதல் ஓவர் தாமரை கண்ணனும், 2வது ஓவர் மணிமாறன் சித்தார்த் பவுல் பண்ணுவார். அந்த 6 ஓவருக்குள்ளே முகமது அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 2 ஓவராவது பவுல் பண்ணிட்டு வாருங்க. ஸோ டெத் ஓவர்ஸில் பவுல் பண்ணக்கூடிய ஆப்ஷன் மோஸ்ட் ப்ராபபிளி ஷாருக் கான் அந்த 16 ஓவருக்கு அப்புறம் ஒரு 1 or 2 ஓவர் பவுல் பண்ணுவார். ஸோ முகமது வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 2 ஓவர் வரைக்கும் பவுல் பண்ணுவார் அந்த 15 ஓவருக்கு அப்புறம். தென் தாமரை கண்ணன் பவுல் பண்ணுவாருங்க. அப்போ ஃபஸ்ட்டு பவுல் பண்ண போகிறாங்க அப்படின்னா தாமரை கண்ணன், முகமது, ஷாருக் கான் இந்த 3 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிடுறாங்க. இப்போ ஷாருக் கான் பேட்டிங் ஆப்ஷனுக்கும் நமக்கு கொண்டு வர்றதுனால எக்ஸ்ட்ரா இன்னொரு பவுலிங் ஆப்ஷன்ஸ் நம்ம கொண்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாக்கி கொடுத்துட்றாரு ஷாருக் கான். ஏன்னா டபுள் ஆப்ஷன்ஸில் டாப் ஆர்டர்லேயே வந்துடுறாரு. அப்படிங்கிறப்போ ஒரு ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் வந்துடுறாரு. அப்போ அந்த டீமில் இருந்து டாப் ஆர்டரில் வரக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனாகவும் அவர் கன்சிடர் ஆகிடுறாரு, பவுலராகவும் கன்சிடர் ஆகிடுறாரு. அப்போ இன்னொரு எக்ஸ்ட்ரா பவுலரை நம்ம கொண்டு போவதுக்கான ஒரு வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுத்துட்றாரு. அந்த இடத்துல சித்தார்த், மணிமாறன் சித்தார்த் ரொம்ப ஆப்டாக இருப்பாருங்க. 4 ஓவருமே பவுல் பண்ணுறது அவருக்கு இருக்கக்கூடிய ப்ளஸ். பர்டிகுலராக வந்து பார்த்தீங்கன்னா செகண்டாக பவுல் பண்ணுறப்போ விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் அவருக்கு அதிகம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் போத் இன்னிங்ஸ்லையுமே ஒரு விக்கெட் எடுப்பார்.
செகண்டாக பால் பண்ணுறப்போ அந்த ஒரு விக்கெட்டுங்கிறது 2 விக்கெட்டாக மாறுவதற்கு கூட வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ ஃபஸ்ட்டு பால் பண்ண போகிறாங்க அப்படின்னா முகமது, தாமரை கண்ணன், ஷாருக் கான் இந்த 3 பேருமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருப்பாங்க. மணிமாறன் சித்தார்த்த 4வது பவுலிங் ஆப்ஷனுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தென் சுரேஷ்குமார், முகிலேஷ் இப்படி இந்த 6 பிளேயரோட நம்ம லைக்காவில் போகிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெட்டர் ஆப்ஷனாக வந்து இருக்கும். கிட்டத்தட்ட ஓரளவு ஒரு ஆப்டான பிளேயர்ஸாகவும் இருப்பாங்க. தென் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நெல்லை ராயல் கிங்ஸ். ஸோ 2 டீமே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் இயரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனல் வந்து ப்ளே பண்ணாங்க. ஸோ ஃபைனலில் வந்து லைக்கா வந்து வின் பண்ணாங்க. ஸோ அதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக வந்து இவங்க இந்த மேட்ச் ப்ளே பண்ணுறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப அதிகம். இதில் அருண் கார்த்திக் இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே, அதாவது சேலத்தில் நடந்த மேட்சஸ் எதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா பெருசாக கான்ட்ரிபியூட் பண்ணலை. பட் இந்த வென்யூவில் இவருக்கு ஆவரேஜ் வைஸ் பார்க்குறப்போ ரொம்ப 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 சூப்பராக வந்து இருந்திருக்குங்க அருண் கார்த்திகை பொறுத்த வரைக்கும். இந்த வென்யூவில் ஒரு குயிக் ஃபயர் நாக் வந்து ஆடுவார். குயிக்காக வந்து அந்த பவர் பிளேவை யூஸ் பண்ணி ஆடக்கூடிய ஒரு பிளேயர். வேறு எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸும் இல்லாதது அவருக்கு கூடிய மைனஸ். பட் பவர் பிளேவை அழகாக பயன்படுத்தி ஆடக்கூடிய ஒரு குவாலிட்டியான பிளேயர் அருண் கார்த்திக். இந்த மேட்ச் அவர்கிட்ட நம்ம ஒரு 25 ரன்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஸோ மொஹித் ஹரிகரன் மினிமம் 2 ஓவர் போல் பண்ணுறாருங்க. மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 2 ஓவர் போல் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச் ஃபஸ்ட்டு பாலே கோல்டன் டக் ஆகிட்டார். ஸோ இந்த மேட்ச் அவரோட பேட்டிங்கில் இருந்து மினிமம் 20 ரன்ஸ் வரைக்கும் வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 அதிகம். தென் பவுலும் வந்து பார்த்திங்கன்னா 2 ஓவர் பவுல் பண்ணுறதுனால அன்எக்ஸ்பெக்டடான ஒரு விக்கெட் எடுத்தால் கூட அவர் ஃபேண்டஸில் வருவதற்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம் மொஹித் ஹரிகரனுக்கு. அதே மாதிரி அஜிதேஷ் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் சீசன்லேருந்து ஒரு பயங்கர இம்ப்ரெசிவான ஒரு பிளேயராக இருக்காருங்க. பர்டிகுலராக நெல்லை வந்து பார்த்திங்கன்னா அவரை தக்க வச்சுக்கிட்டாங்க. அவர் வந்து ரிலீஸே பண்ணாமல் தக்க வச்சுக்கிட்டாங்க. அந்தளவுக்கு அவர் ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக தெரியுறாருங்க. ஃபஸ்ட்டு பாலர்லேயே அக்ரெசிவ் இன்டென்ட்டோடு ஆடுறாரு. மைனஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு விக்கெட் கீப்பர் பண்ணாதது மட்டும்தான் மைனஸ். பட் இந்த வெனுவில் நிறைய மேட்சஸ் ஆடிருக்காருங்க. சம் நியூஸஸ் கூட நான் பார்த்தேன், அவர் இந்த காலேஜில் தான் படிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி படித்தார் அப்படிங்கிற மாதிரி நியூஸஸ்லாம் பார்த்தேன். ஸோ அப்போ நிறைய அந்த வெனுவில் விளையாண்ட அனுபவம் இருக்கும். தென் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பயங்கர குவாலிட்டியாக தெரியாதுங்க. லாஸ்ட் சீசன் ஃபுல்லாகவே கடைசி வரைக்கும் ஃபைனல் கொண்டு வந்ததில் இவருக்கு ஒரு பங்கு ரொம்ப ரொம்ப அளப்பரியது. இப்போ இந்த சீசன்லேயுமே இந்த விளாண்ட மேட்சஸ் எல்லாத்துலேயுமே நல்ல பர்ஃபார்மன்ஸ். லாஸ்ட் மேட்ச் கூட ஒரு 46 சம்திங் ரன்ஸ் அடித்தார். அதாவது ஒரு அக்ரெசிவ் இன்டென்ட்டோடு ஆடுவார். பவுண்டரிஸில் ட்ரீட் பண்ணுவார். பவர் பிளேயில் ஒரு விக்கெட் விழுந்துருச்சுன்னா பவர் பிளேவை அழகாக பயன்படுத்தி அதுலேயே ஒரு 30 ரன்ஸ் வரைக்கும் ஆடக்கூடிய எபிலிட்டி உள்ளவர். விக்கெட் கீப்பர் பண்ணாதது அவருக்கு இருக்கக்கூடிய மைனஸ். வேறு எந்த எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இல்லாத இருக்கக்கூடிய மைனஸ். இவர்கிட்ட ஒரே ஒரு ப்ளஸ்ன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவரோட ஃபீல்டிங் பொசிஷன், அந்த ஸ்கொயர் பவுண்டரிஸில் இவரோட ஃபீல்டிங் பொசிஷன் இருக்கும். இந்த ஸ்கொயர் பவுண்டரிஸில் 1 or 2 கேச்சஸ் பிடிக்க இவருக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் இருக்குது. டாப் ஆர்டரில் எல்லாம் 2 விக்கெட் விழுந்துரும் அப்படிங்கிற மனநிலையில் ஒரு டீமை போட்டிங்கன்னா அதில் ராஜகோபால் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஒரு நியூட்ரலான டீம் போடுறீங்க அப்படின்னா அவரை நீங்கள் 50-50 ஆப்ஷன்ஸில் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா ஸ்மால் லீக்ஸில் நிறைய பேர் நிதிஷ் ராஜகோபாலை கொண்டு வருவாங்க. ஸ்மால் லீக்ஸ்க்கு ஓகே, பட் கிராண்ட் லீக்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் டாப் 3 பேருமே நீங்கள் போடுறீங்க அப்படின்னா ராஜகோபால் வந்து நீங்கள் வந்து ஒமிட் பண்ணிடலாம். இதுவே டாப் ஆர்டரில் மொஹித் ஹரிகரன், அஜிதேஷ், அப்படி இல்லைன்னா அருண் கார்த்திக், அஜிதேஷ் இப்படி 2 பேரோட நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதில் நிதிஷ் ராஜகோபாலை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ டாப் 3 பேருமே வந்து குவாலிட்டியான பேட்ஸ்மேன்ஸ். டாப் 3 பேருமே நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அதில் வந்து ராஜகோபால் வந்து ஒரு 50-50 ஆப்ஷனுக்கு நீங்கள் கொண்டு போகிறது தான் பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். தென் அதே மாதிரி ஈஸ்வரனை பொறுத்த வரைக்கும் விக்கெட் கீப்பர் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச் விக்கெட் கீப்பர் கேட்ச் பண்ணி அவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துட்டார். பட் ரன்ஸ் எதுவும் அடிக்கல, கொஞ்சம் ஏர்லியராக அவுட் ஆகிட்டார். இவரை பொறுத்த வரைக்கும் ஒரு சீசன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இன்னிங்ஸை ஓப்பன் பண்ணிட்டு இருந்தார். அப்போ நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருந்தார். பட் இப்போ மிடில் ஆர்டர் போனதுக்கப்புறம் அந்த கடைசி சமயத்தில் அவர் வரார் அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு பாலர் இருந்து அக்ரெசிவ் இன்டென்ட்டோட ஆடுறோம், ஏர்லியராக அவுட் ஆகிட்டு இருக்காரு. விக்கெட் கீப்பர் மூலியமாக கிடைக்கக்கூடிய ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் கிடைச்சிடும். பேட்டிங்கில் வந்து அவர் மிடில் ஆர்டரில் வர்றதுனால நீங்கள் டிஃப்ரென்ஸில் அவரை ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நெல்லை ராயல் கிங்ஸ் தென் லைக்காவை பொறுத்த வரைக்கும் 2 டீமுமே ஈக்குவல் ஃபைட்டில் இருக்கக்கூடிய ஒரு டீமாக தான் தெரியுறாங்க. ஸோ ஸ்லைட்லி வீக்காக இருக்காங்க பேட்டிங்கில் எனக்கு தெரிஞ்சு. லைக்கா கொஞ்சம் சாய் சுதர்சன் இருந்தார் அப்படின்னா கொஞ்சம் இன்னும் ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. ஸ்லைட்லி வீக் தான். பை சான்ஸ் ஒரு நல்ல ஸ்கோரை அடிச்சிடுறாங்க, ஒரு நல்ல ஸ்கோர் அடிச்சிடுறாங்கன்னா சேஸ் பண்ணுறப்போ ஈஸ்வரன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவர் பேட் பண்ணுறதுக்கு முன்னாடியே விக்கெட் கீப்பர் மூலிமா ஒரு 25 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்துருவார். ஸோ அதை எடுத்துகிட்டு தென் அதுக்கப்புறம் பேட்டிங்கில் வந்து ஆடுறப்போ ஒரு 15+ ரன்ஸ் அடிச்சார்னா கூட மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வருவதற்கு சான்சஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸில் ட்ரை பண்ணி பார்க்குறதா இருந்தால் நீங்கள் டபுள் ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஈஸ்வரனை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதர்வைஸ் அவர் வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங்கில் பெருசாக இம்ப்ரெசிவாக இல்லை இந்த சீசனில் சேலத்தில் விளையாண்ட மேட்சஸ் எதுலேயுமே. ஹரிஸ் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ். ஸோ இவரும் மொஹித் ஹரிகரன் 2 பேருமே லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ். 2 பேருமே அவங்களோட அந்த 4 ஓவர் வந்து ஷேர் பண்ணி பவுல் பண்ணுவாங்க. அதாவது ஆளுக்கு 2 ஓவர் வந்து பவுல் பண்ணுவாங்க. மீதி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சோனு யாதவ், சிலம்பரசன், மோகன் பிரசாத். ஸோ இந்த 3 பேரும் அவங்களோட 4 ஓவர் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஹரிஸ், ஈச்செரியன் அண்டு
மொஹித் ஹரிகரன். இந்த 3 பேரும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த 8 ஓவர்ஸ் வந்து மோஸ்ட் ப்ராபபிளி ஷேர் பண்ணி பவுல் பண்ணுவாங்க. இதில் ஷெரியனை பொறுத்த வரைக்கும் பவர் பிளேயில் முதல் ஓவர் அல்லது 2வது ஓவர், அந்த பவர் பிளேயில் முதல் 6 ஓவருக்குள்ளே மினிமம் 2 ஓவர் பவுல் பண்ணிடுவார். 10-11 ஓவருக்குள்ளே அவரோட 3 ஓவரை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவார். ஸோ அதுக்கு மேலே மோஸ்ட்டாக அவருக்கு வந்து ஓவர்ஸ் எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பட் நல்ல லைன் அண்ட் லென்த்தில் பவுல் பண்ணுறாரு. பட் வேகம் மட்டும்தான் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது. இன்னும் கொஞ்சம் அவரோட லைன் அண்ட் லென்த் ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதில் கொஞ்சம் வேகம் மட்டும் போட்டாருனாவே அவருக்கு விக்கெட் ஆப்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். பாலை நல்லாவே வந்து ஸ்விங் பண்ணி உள்ளே கொண்டு வராரு. ஸ்டிக் டு ஸ்டிக் பவுல் பண்ணுறது அவருக்கு கூடிய ஒரு ப்ளஸ்ஸாக வந்து தெரியுது. ஸோ ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு செரியனுக்கு இருக்குது. மோகன் பிரசாத் அவரோட 4 ஓவருமே கம்ப்ளீட் பண்ணிடுறாருங்க. ஸோ மினிமம் ஒரு விக்கெட் வரைக்கும் எடுப்பதற்கான வாய்ப்பு தான் அவருக்கு இருக்குது. சோனி யாதவ், சிலம்பரசன் இந்த 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா மஸ்ட் ட்ரை ஃபஸ்ட்டு பவுல் பண்ண போகிறாங்க அப்படின்னா. ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ண போகிறாங்கன்னா மஸ்ட்டு ட்ரை. அதே மாதிரி கேப்டனுக்கு எலிஜிபிளாக இருப்பார் சோனி யாதவ். ஸோ லாஸ்ட் மேட்ச் நம்ம அது ப்ரீவியூவில் சொல்லியிருந்தோம். அதே மாதிரி நம்ம கொடுத்த டீம்லேயுமே வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ண போகிறாங்கன்னா சோனி யாதவுக்கு நம்ம கேப்டன் கொடுத்துருந்தோம். அதுவே செகண்டாக பவுல் பண்ண போகிறாங்கன்னா ஆஸ் அ பிளேயராக நீங்கள் ஃபேண்டசி டீமுக்குள்ளே வச்சுக்கோங்க. பட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு அளவுக்கு அவர் எலிஜிபிளாக இருப்பாரான்னா அது மிகப்பெரிய ஒரு கொஸ்டின் மார்க் தான். இதே ஃபஸ்ட்டு பவுல் பண்ண போகிறாங்கன்னா அந்த டெத் ஓவரில் அந்த 19வது ஓவரோ அல்லது 20வது ஓவரோ வந்து சோனி யாதவ் தான் பவுல் பண்ணுவார். ஸோ 19வது ஓவர் அவுட் பவுல் பண்ணுவார். சிலம்பரசன் 20வது ஓவர் பவுல் பண்ணுறப்போ 2 பேருமே இம்பார்ட்டன்ட். அதுவே வந்து செகண்டாக பவுல் பண்ண போகிறாங்கன்னா சோனி யாதவ் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கலாம். பட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் அளவுக்கு ஒரு எலிஜிபிள் இருக்க மாட்டார். சிலம்பரசன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணுறப்போ ரொம்பவே இம்பார்ட்டண்டாக இருப்பார். செகண்டாக பவுல் பண்ணுறப்போ ஒரு விக்கெட் எடுப்பார். ஸோ ஒரு விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேண்டசி வருவதற்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ இதில் வந்து மோகன் பிரசாத் செகண்டாக பவுல் பண்ணுறப்போ அவருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்குவாங்க. ஒரு விக்கெட்டுங்கிறது 2 விக்கெட்டாக கூட எடுப்பதற்கு சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணும்போது ஒரு விக்கெட்டுக்கு எடுப்பதற்கான வாய்ப்பு தாங்க மோஸ்ட் ப்ராபபிளி இருக்கும். ஸோ இதில் ஹரிஸ் வந்து வேணால் நீங்கள் டிஃபரன்ஷியல் பிக்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு பேட்டிங்கில் வந்து ஒரு நல்ல கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு குயிக் ஃபயர் நாக்கு ஒரு 15 ரன்ஸ் வரைக்கும் அடித்தார். ஸோ பவுண்டரிஸில் ஹிட் பண்ணார். வெறும் கம்மி பாலில் பவுண்டரிஸில் தான் அடித்தார். ஸோ ஹரிஸ் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் 2 ஓவர் பவுல் பண்ணுறாரு. லாஸ்ட் மேட்ச் அந்த 2 ஓவரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஓவர் வந்து இந்த 16 ஓவருக்கு அப்புறம் அவருக்கு ஓவர் கொடுத்தாங்க. ஸோ அதில் விக்கெட் எடுத்தார். ஸோ விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன்ஸ் அவருக்கு இருக்குது. அவரோட ஓவர்ஸை வந்து பார்த்திங்கன்னா இந்த 16 ஓவருக்கு அப்புறம் லாஸ்ட் மேட்ச் கொடுத்தது மேபி அவர் மேலே உள்ள ஒரு நம்பிக்கையை காட்டுது. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு அவர் இந்த மேட்ச் இருந்தார் அப்படின்னா 3 ஓவர் வரைக்கும் கூட அவருக்கு கொடுப்பதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். செரியின்றது ஒரு ஓவர் வந்து மேபி ஹரிஸ்க்கு மாறுவதற்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பேட்டிங்கில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறாரு. லோ பர்சன்டேஜ் பிக்காக இருப்பதற்கு சான்சஸ் இருக்கும். உங்களோட கிராண்ட் லீக்ஸில் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. சரி, ஓகே. இப்போ ஃபஸ்ட்டு பவுல் பண்ண போகிறாங்கன்னா சோனி யாதவ், சிலம்பரசன் மஸ்ட் ட்ரை பவுலிங் யூனிட்டில். செகண்டாக பவுல் பண்ண போகிறாங்கன்னா சோனி யாதவ் மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. சிலம்பரசனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50-50 ஆப்ஷன்ஸில் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. மோகன் பிரசாத்தை பொறுத்த வரைக்கும் செகண்டாக வந்து பவுல் பண்ண போகிறாருன்னா அவருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கோங்க. தென் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஹரிஸ் ஃபஸ்ட்டு பவுல் பண்ண போகிறாருன்னா அவருக்கு வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. சரி, ஓகே. இப்போது ஒரு 13 பேர் ஃபேண்டசி டீமில் இருக்க வாய்ப்புள்ள ஒரு 13 பிளேயர் பார்த்தோம் அப்படின்னா மொஹித் ஹரிகரன், அஜிதேஷ், தென் என்எஸ் ஹரிஸ் 3, சோனி யாதவ் 4, சிலம்பரசன் 5, மோகன் பிரசாத் 6, தென் ஷாருக் கான் 7, முகிலேஷ் 8, சுரேஷ்குமார் 9வது ஆப்ஷன், முகமது 10வது ஆப்ஷன், சித்தார்த் 11வது ஆப்ஷன், தென் தாமரை கண்ணன் 12வது ஆப்ஷன், தென் அருண் கார்த்திக் 13வது ஆப்ஷன். இந்த 13 பிளேயர்லேருந்து 8 அல்லது 9 பிளேயர் ஃபேண்டசி டீமில் வந்துட்டால் கூட மோஸ்ட்லி நீங்கள் போட்ட அமௌண்ட் லாஸ் பண்ண மாட்டீங்க. இந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி மல்டிபிள் கனெக்ஸில் மாற்றி பிளேயர்ஸை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிள் பர்சன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லாருமே கிட்டத்தட்ட சோனி யாதவுக்கு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. உங்களோட ஸ்மால் லீக்ஸில் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஷாருக் கான கேப்டனாகவும் சோனி யாதவ் வந்து வைஸ் கேப்டன் ஆப்ஷனாகவும் தான் கொண்டு வருவாங்க. இது வந்து ரொம்ப சேஃபான ஒரு ஆப்ஷன். ஸ்மால் லீக்ஸ்க்கு ஓகே ஒர்த்தபுளாக இருக்கும். இதே கிராண்ட் லீக்ஸ் அப்படிங்கிறப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ஷாருக் கான் கேப்டன் ஓகே எலிஜிபிள் தான். ஃபஸ்ட்டு பவுல் பண்ண போகிறாருன்னா சோனி யாதவும் எலிஜிபிள் தான். கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு ரொம்ப எலிஜிபிள் பர்சன்ஸ். ஸோ கிராண்ட் லீக்ஸ்க்கு நம்ம மொஹித் ஹரிகரனுக்கு ஒரு ரிஸ்க்காக வந்து ஒரு கேப்டனாவோ அல்லது வைஸ் கேப்டன் ஆப்ஷனோ ட்ரை பண்ணி பாருங்கள். தென் அதே மாதிரி தாமரை கண்ணன், ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ண போகிறாருன்னா தாமரை கண்ணனுக்கு வந்து ஒரு ரிஸ்க்காக வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி முகமது, ஸோ அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ரிஸ்க்காக வந்து ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். தென் சுரேஷ்குமாருக்கு ஒரே ஒரு டீமில் ஒரு 10 டீம் போகிறீங்கன்னா ஒரே ஒரு டீமில் ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். ஷாருக் கான் கேப்டன் அண்ட் சுரேஷ்குமாருக்கு வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்கள். விக்கெட் கீப்பர் பண்ணுறாரு. ஸோ ஸ்டெம்பிட் அட்லீஸ்ட் ஒரு 2 ஸ்டெம்பிட் பண்ணிட்டாருனாலுமே கிட்டத்தட்ட ஒரு 24 பாயிண்ட் அதிலே வந்துடுறாரு. ஒரு 30 ரன் அடிச்சாருமே ஒரு 60-70 ப்ளஸ் ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரைக்கும் வர சான்சஸ் இருக்கும். ஸோ ரிஸ்க்காக ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஷாருக் கான் கேப்டனாகவும் சுரேஷ்குமார் வைஸ் கேப்டனாகவும் ரிஸ்க்காக வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க. தேங்க்யூ.